தாத்தா 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 தடைகளை போட்டா அதை உடப்போம் தாத்தா. டிஎம்கே தாத்தா கட்சியா மாறிடுச்சு. முக்காடு நேயர்களே, டிஎம்கே ஜென்சி டிஎம்கே அப்படின்னு இளைஞர்கள்லாம் ஒரு போராட்ட புரட்சி போர்க்களமா உருவாக்கி மக்களுக்கான பிரச்சனையை பேசுவாங்கன்னு பார்த்தா எங்கேயாவது பேனர்ல பேர் போடலனா சண்டை போடணும். டிவிக்கேவை கலாய்க்கிறதுக்குன்னு மட்டுமே செலவு பண்ணி மேடை போட்டு அதுக்குன்னு மேடை போட்டு இது பண்றாங்க. இதனால என்ன மாற்றம் நிகழும்? நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை பண்ணிருந்தா கூட இது உங்களுக்கு பேக் ஃபயர் தான். அதாவது டிவிக்கேவை நான் கூட நிறைய கலாய்ச்சிருக்கேன். ஏன்னா டிவிகே பிஜேபியோட கூட்டணி கட்சியா இருந்துருமோ, பிஜேபியோட அடிமை கட்சியா இருந்துருமோன்னு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை உடைக்கிற மாதிரி திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை கூடவும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூடவும் கூட்டணி வச்சு ஏஎம்கேவை தவிர்த்ததுனால அந்த சந்தேகத்தை உடைச்சி டிவிகேவு முக்காடு வெற்றி கழகத்தோட நன்மதிப்பை டிவிகே பெற்றுச்சு. ஆனா இந்த டிஎம்கே எலெக்ஷன்ல தோத்ததுக்கு அப்புறம் பிஜேபியோட கைதுக்கு பிடிகள் இருக்கும் ஏடிஎம்கே கூட கூட்டணி போட ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நான் சொல்றேன், முக்காடு வெற்றி கழகத்தின் சார்பாக சொல்றேன், இந்த மாதிரி ஜென்சி டிஎம்கே அப்படின்ற மீட்டிங் மூலயமா போட்டு மக்களுக்கு நடக்கிற பிரச்சனையை பேசாம டிவிகேவை கலாய்க்க வேண்டும் என்றே நீங்க கூட்டணி போட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனை சந்திங்க. டிஎம்கே மீட்டிங்ல டிவிகேவோட ஆட்கள்லாம் குழந்தைய தூக்கிட்டு போறாங்க, அதை தூக்கிட்டு போறாங்க, இந்த மாதிரி கலாய்க்கிறது, அவங்கள புள்ளி பண்ணிட்டு இருக்கிறது, இதுக்கு தான் அரசியல் மீட்டிங்கா? இதுக்கு பேர் தான் ஜென்சி டிஎம்கேவா? மக்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள், திமுக ஆரம்பிச்சு வச்ச பிரச்சனை, தூய்மை பணியாளர்கள்லாம் நீங்க பிரைவேட்டுக்கு மாத்திரம் சொன்னீங்க, அதை இந்த டிவிக்கேவும் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நாங்களாம் எதிர்த்து கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் அதை முழுவதுமா தடுத்துட்டாங்க. சேலத்துல பொதுமக்கள் குடிக்கிற குடிநீர் பிரைவேட் நடத்த போறாங்க, கவர்மெண்ட் இனிமே தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி டிஎம்கே ஆரம்பிச்சு சைன் போட்டு வச்சது. இப்போ டிவிக்கே அதை நடைமுறைப்படுத்திட்டாங்க, கொடுத்துட்டாங்க, பிரைவேட்டா மாறிடுச்சு. இதற்கு எதிராக என்ன போராட்டம் பண்ணீங்க ஜென்சி டிஎம்கே? இதற்கு எதிராக நீங்க ஆரம்பிச்சு வச்சது, டிஎம்கே ஆரம்பிச்சு வச்சது. ஏன்னா நீங்க ஆரம்பிச்சு எதிராகவே போராட முடியாதுன்னு சொல்லி வாயை மூடிக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு விமர்சனம் பண்ணா இந்த டிவிக்கு ஆட்சி அதை மாற்றிக்கொள்றாங்க. ஆனா இந்த விமர்சனத்தை நீங்க ஆயுதமா வச்சு மக்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களுக்கு எதிராகவும் மக்கள் பிரச்சனைய ஒரு மேடை போட்டு பேசுறதுக்கு வக்கில்ல. இந்த ஜென்சி டிஎம்கே வச்சு என்னத்தை பண்ண போறீங்கன்னு இந்த முக்காடு வெற்றி காலம் பார்க்க தான் போகுது. டிஎம்கே இருக்க வயசான கட்டைகள்லாம் தூக்கி போட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கணும். அந்த இளைஞர்கள் டிவிகேவையோ மற்ற கட்சிகளை புள்ளி பண்ணாம மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும், மக்களுக்கான பிரச்சனைகளை எடுத்து பேச வேண்டும். டிவிகேவை கலாய்க்கிறது மட்டும் உங்க பொறுப்பு இல்லை. டிவிகேவை கலாச்சி தான் அவங்க இப்போ ஆட்சியில் உட்காந்துருக்காங்க.